அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சென்னையில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கான டோக்கன்கள் இன்று 21ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கு இன்று முதல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள தனித் தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் 24ஆம் தேதி தேர்வுத்துறை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் உத்தரவு. ஆறாவது அறிவிப்பு: முக்கிய தலைவர்களின் பிறந்த நாளில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கு ஆகும் கூடுதல் செலவினமான 4,27,19,530 ஒதுக்கீடு செய்தும் உத்தரவிட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் IPS அதிகாரிகள் 4 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ADGP-யான மகேஷ்குமார் அகர்வால், மதுவிலக்கு வடக்கு மண்டல SP-யான செந்தில்குமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு அதிரடியாக மாற்றம். சட்டம் ஒழுங்கு ADGP அருண் மதுவிலக்கு பிரிவை கூடுதலாக கவனிப்பார். கீழ்ப்பாக்கம் துணை கமிஷனரான கோபி மதுவிலக்கு வடக்கு மண்டல SP-யாக மாற்றம். எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில் இணையதளம் மூலம் விண்ணப்பித்ததற்கான தேதி நீடிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 21 இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பெற்றோர் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று வரும் 28ஆம் தேதி வரை அவகாசமானது நீடிக்கப்பட்டுள்ளது. பிடெக் படிப்புக்கான விண்ணப்ப தேதியை ஜூன் 28 வரை பல்கலைக்கழக நிர்வாகமும் நீடித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்கள் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு 1435 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜூன் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி 22ஆம் தேதி சனிக்கிழமை, 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. கடைசியாக 10வது அறிவிப்பு: +1 தேர்வு எழுதி மறுமதிப்பீடு மற்றும் மறுகூட்டலுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கான ரிசல்ட் இன்று 21ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.